மில்கி மிஸ்ட் வழங்கும் பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான துறைகளை தேடி நம்ம பயணிச்சுட்டே இருக்கோம். முன்பெல்லாம் பெண்கள் இருக்கக்கூடிய துறைகள் அப்படின்னு பார்த்தா, வெற்றிகரமாக இயங்கக்கூடிய துறைகள் அப்படின்னு சொன்னால் ஃபினான்ஸ் செக்டரை சொல்லலாம், பேங்கிங் செக்டரை சொல்லலாம், அதில் தான் இருந்துட்டு இருப்பாங்க. ஆனால் கால ஓட்டங்களில் இன்றைக்கு பெண்கள் பல்வேறு துறைகளில் மிக முக்கியமான பொறுப்புகளில் தலைமையேற்று நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு மோட்டார் வாகன துறையில் கால் பதித்து வெற்றிகரமாக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொழில் முனைவோரை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அவரினுடைய வாழ்க்கை, அவருடைய அந்த போராட்டமான விஷயங்கள், இந்த துறை சார்ந்த பார்வைகள்னு நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கிறது. அவரை பற்றிய ஒரு முன்னோட்டத்தோடு நம்ம பயணிக்கலாம். மின்சாரத்தில் மட்டுமே இயங்கும் மோட்டார் வாகனங்களை தயாரித்துக் கொண்டிருக்கும் ஆம்பியர் நிறுவனத்தின் நிறுவனர் ஹேமலதா அண்ணாமலை அவர்கள் பொறியியல் படித்தவர். ஜப்பானில் நடைபெற்ற மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்கள் குறித்த கருத்தரங்கு கணினி துறையில் இருந்து மோட்டார் வாகனத் துறையில் கால்பதிக்க இவருக்கு பொறியாய் அமைந்தது. பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைப்பதற்கும் புகையினால் ஏற்படும் புவி வெப்பமயமாதலை தவிர்ப்பதற்கும் மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்கள் பெரிய அளவில் பயன்படும் என்கிற அடிப்படையில் ஆம்பியர் என்ற நிறுவனத்தை தொடங்கினார். சீனா போன்ற பல நாடுகளில் மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்கள் மக்களின் அமோக ஆதரவை பெற்றிருந்தாலும் இந்தியாவில் போதிய ஆதரவும் விழிப்புணர்வும் இல்லாத காரணத்தால் இவரது ஆரம்பகால முயற்சிகள் கடும் சவால் மிகுந்ததாக இருந்தன. மக்களிடம் ஏன் போதிய ஆதரவு இல்லை என்பதை நேரடியாகவே குறைகளை கேட்டறிந்த இவரது நிறுவனம் இந்தியாவிற்கு ஏற்ற வகையில் வாகனங்களை வடிவமைத்தது. தற்போது 8 ரூபாய் செலவில் 60 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கக்கூடிய வகையில் சைக்கிள், ஸ்கூட்டர், மினி லாரி போன்ற வாகனங்களை தயாரித்துக் கொண்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கென பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட மின்சார வாகனம் பாராட்டுகளையும் பல விருதுகளையும் ஆம்பியர் நிறுவனத்திற்கு பெற்று தந்திருக்கிறது. 5 கோடி மூலதனத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட ஆம்பியர் நிறுவனம் அடுத்த 5 ஆண்டுகளில் 100 கோடி இலக்கினை எட்ட பயணித்துக் கொண்டிருக்கிறது. ரத்தன் டாடா அவர்களை சந்தித்தது, அவரின் ஆலோசனையையும் வழிகாட்டுதலும் மிக பெரும் உற்சாகத்தை கொடுத்தது என்று கூறும் இந்த மின்னாற்றல் மின்னரசி இந்த துறையில் தான் சந்தித்த சவால்கள் குறித்தும் மின்சார வாகனங்கள் உபயோகிப்பதால் கிடைக்கும் பயன்கள் குறித்தும் தொழில் முனைவோருக்கு இருக்க வேண்டிய அடிப்படை அம்சங்கள் குறித்தும் மனம் திறந்து பேசுகின்றார் நம் பேசும் தலைமையில். என்ன நேயர்களை நீங்களே பார்த்திருக்கலாம், பலவேறு பாராட்டுக்கள். பவர் லேடி அப்படின்னு வர்ணிக்கிறாங்க, எலக்ட்ரிக் ட்ரீமர் அப்படின்னு வர்ணித்திருக்கிறார்கள். அப்படி நிறைய பாராட்டுகளோடு பயணிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த துறை இன்னும் போதுமான அளவுகளில் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்படலை. அதற்குள் கால்பதித்து பலவேறு கனவுகளோடும் திட்டங்களோடும் பயணிச்சிட்டு இருக்க மின்னாற்றலின் மின்னரசியை தான் இன்றைய பேசும் தலைமையில் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கை சார்ந்து இந்த துறை சார்ந்தெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி, இந்த மின் மோட்டார் துறை கிட்டத்தட்ட மோட்டார் வாகனத்துறைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாகனம் வாங்குறது அப்படின்னாலே அது நம்ம மக்கள் ரொம்ப அதிர்ஷ்டத்தோட ரிலேட் பண்ணுவாங்க. ஒரு கார் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னா அதிர்ஷ்டம் இருந்தால் தூக்கி விடும்பா, இல்லைன்னா கீழே அப்படியே பிடிச்சி தள்ளி விடும் அப்படிம்பாங்க. நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே கால் எடுத்து வச்சுருக்கீங்களே, அதிர்ஷ்டம் பற்றி எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? கடுமையாக உழைச்சா அவங்கெல்லாம் அதிர்ஷ்டக்காரர்கள். யாரெல்லாம் கடுமையாக உழைக்கிறாங்களோ அவங்களாம் அதிர்ஷ்டக்காரர்கள் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி தான் எங்கள் பெற்றோர்கள் என்னை வளர்த்தாங்க. கடுமையான உழைப்பு, நேர்மையான முயற்சி, அதுக்கப்புறம் திட்டமான ஒரு திடமான ஒரு பிளான் பண்ணோன்னா ஐ திங்க் அங்கே கண்டிப்பாக அதிர்ஷ்டம் இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரியை ஒரு உருவாக்குறதுக்காகவே நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி ஒரு சில பல சிக்கல்குள்ளே போயிட்டு இப்போ தான் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காந்துருக்கு இந்த இண்டஸ்ட்ரி. இப்போ இந்த கரண்ட் கவர்மெண்ட்டில் நிறையா உற்சாகப்படுத்துகிறாங்க. எல்லாமே எலக்ட்ரிக் மூவ் பண்ணணும், பெட்ரோல் சேவிங்ஸ் பண்ணணும், கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்ல ஒரு தன்முனைப்பாக இருக்குது இந்த கரண்ட் கவர்மெண்ட்டில். ஸோ ஐ திங்க் இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக நாங்கள் பார்க்குறோம். இது எங்களுக்கு ஒரு சூழல் கொஞ்சம் சாதகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம். அதனால் உங்கள் கேள்விக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே கடுமையான முயற்சியும் இருந்தால் அதிர்ஷ்டம் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஓ கிரேட். இது மாதிரியான விஷயங்கள் தான் நேயர்களுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக தான் மேடம் கேட்டேன். உங்களுடைய வாழ்க்கை சார்ந்தே கேட்குறப்போ ஒரு ஒரு தொழில் முனைவோராக இந்த மின் மோட்டார் துறையில் நீங்கள் காலடி எடுத்து வைப்பதற்கு முன்பு நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க, ஐடி இண்டஸ்ட்ரியில் இருந்தீங்க.
அந்த எக்ஸ்பீரியன்ஸில் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு 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 அனுபவம் கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறீங்க? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ப்ராடர் அவுட்லுக் கிடச்சிருச்சு. ஒரு ஒரு ஃபியர்லெஸ்ஸாக எங்கேயும் போய் பேசுறதுக்கு உண்டான தகுதியை வளர்த்துக்கிட்டோம். அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறப்ப ஐடி இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா வெரி ஓப்பன் கல்ச்சர். பெங்களூரில் தான் ஒர்க் பண்ணேன், விப்ரோ பெங்களூரில் தான் ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து ரொம்ப அது வந்து அப்போ 89லலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நிறைய ஃப்ரீடம், சுதந்திரம் கொடுத்து நிறைய பேரை வந்து லீடர்ஸை உருவாக்குனாங்க. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப அந்த அந்த வேலை பண்ணதெல்லாம் அந்த ஒரு பெரிய பாக்கியமாக கருதுறேன். அது வந்து என்னை வந்து ஒரு செவனப்படுத்திருக்கு. என்னோட அணுகுமுறை அந்த என்ன லீடர்ஷிப் வந்து எல்லாராலையும் லீடர்ஸாக ஆக முடியாது. லீடர்ஷிப் ஆகிறதுக்கு நிறைய பொறுமை, பேஷன்ஸு, நிறைய லிசனிங் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கணும். ஸோ இந்த ஒரு பேஸ் கிடச்ச பிறகு நான் 27 வயசில் வந்து தொழில் முனைவராக ஆனேன். எனக்கு வந்து என்னென்னா, இப்போ எல்லோரும் வந்து ஒரு சேஃபாக ப்ளே பண்ணுற தொழில் முனைவர்கள் இருக்காங்க. நான் கொஞ்சம் சேலஞ்சிங்காக எதாவது இருந்தாலும் ஐ வில் ட்ரைவ் ஆன் சேலஞ்சஸ். ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தப்போ சரி இதை நம்ம போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக 2 விதமான சேலஞ்சஸ் உங்களுக்கு இருக்கும். முதல்ல தொழில் முனைவோராக ஏன் போகணுன்றதே ஒரு சேலஞ்சஸ் தான். வீட்டில் கேட்பாங்க, எது கம்ஃபர்ட்டாக நல்ல சம்பளம் வாங்கிட்டு கை நிறைய இருந்துட்டு போனோமா வந்தோமான்னு இல்லாமல் தொழில் முனைவோராக ஏன் போகிறன்ற ஒரு கேள்வி இருக்கும். அது இந்த மாதிரி துறையில் அதுவும் ஒரு பெண் போய் காலடி எடுத்து வைக்கிறதுல 2 விதமான சேலஞ்சஸை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதை எப்படி கடந்து வந்தீங்க? எனக்கு வந்து வீட்லேயும் ஆண் பெண்ணு சொல்லிட்டு ஒரு பாதகமாகவே எங்களை வளர்க்கலை. ஓகே, ஐ ஆல்சோ பிலீவ் தட் தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேன் அண்ட் விமன். இந்த விமன்ஸ் டே அதெல்லாம் நான் செலிப்ரேட்டே பண்ணுறது கிடையாது. பிகாஸ் ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். பிகாஸ் காட் மேட் யூ ஃபார் அ பர்பஸ். வந்து இப்போ வந்து உங்களை வந்து கடவுள் ஒரு பெண்ணாக படைச்சிருக்காங்கன்னா அது ஒரு பர்பஸ் இருக்குது. அந்த பர்பஸை ரியலைஸ் பண்ணணும். இப்போ அது ஒன்று. இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நார்மலாக வந்து நிறைய பெண்கள் வந்து முன்மாதிரியாக வர்றதில்லை. அப்படின்னு வந்தால் கூட அவங்க ஒரு செகண்டரி ரோலாக தான் இருப்பாங்க, ப்ரைமரி ரோல் எடுக்கிறது கிடையாது. பட் நான் எடுக்கிறப்ப கிளியராக வந்து ஒரு ப்ரைமரி ரோலாகவே எடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தேன். இதில் வந்து 2 நோக்கத்துக்காக நான் இந்த இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிருக்கேன். ஒன்று வந்து ஐ வாண்ட் டு கிரியேட் ஜாப்ஸ். எனக்கு வந்து இந்த தொழிலிருந்து நிறையா வேலை வாய்ப்புகள் உருவாக்க முடியுங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இந்த ஜாப்ஸ் கிரியேட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்லி வி வில் ஆல்சோ க்ரோ. இன்ஜினியர்ஸ் அண்ட் மிட் லெவல் மேனேஜர்ஸ் டு பி ஏபிள் டு டேக் ஆன் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அப்படின்னா என்ன சொல்லணும்னா, இப்போ ஒரு எம்பவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கணுன்னா அவங்களுக்கு ஒரு சூழல் ஏற்படுத்தி அதில் அவங்க தன்முனைப்பாக செல்ஃபாக டிசைட் பண்ணி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மேனேஜரோ ஒரு யூனிட்டுக்கு மேனேஜரோ கொண்டு வரது தான் என்னோட நோக்கமாக பார்க்குறேன். ஸோ இந்த 2 நோக்கத்துக்காக தான் வந்து ஐ கேம். எனக்கு வந்து சில பல தொழில்கள் பண்ணிவிட்டு ஒரு காசு பண்ணுறதுக்காக நான் இந்த தொழில் ஆரம்பிக்கலை. ஏன்னா அதெல்லாம் வந்து நான் பார்த்துட்டேன் ஆல்ரெடி. எனக்கு வந்து இது வந்து ஒரு சமுதாய பொறுப்பு, ஒரு அக்கறை, ஒரு முயற்சி பண்ணி நிறைய பர்டிகுலர் இப்போ இந்த Tier 2 Tier 3 வில்லேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸில் பசங்க படிச்சிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வாழ்க்கையில் வந்து ஒரு லிட்டில் பிட் ஆஃப் கைடன்ஸே இல்லை. இப்போ இந்த கைடன்ஸ் வந்து எப்படி நம்ம கொடுக்க முடியும்னா, இந்த எங்களை மாதிரி வந்து இப்போ எங்கள் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா 120 பேர் வேலை பண்ணிகிட்ருக்காங்க. இதில் எல்லாமே வந்து Tier 2 Tier 3 டவுன்ஸில் படித்தவங்க இன்ஜினியர்ஸ். இப்போ இவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு வாழ்வாதாரமாக இருக்கிறோம். தொழில் முனைவோர் ஒரு பிஸ்னஸ் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே வந்து எதிர்ப்புகள் இருக்கும். நிறைய பேருக்கு அந்த எதிர்ப்பு இருக்குன்றதுனால அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்கன்றது, உங்களுடைய கையில் இருந்த 5 கோடியை போட்டு தான் அந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரப்போ அம்மா கொஞ்சம் ரொம்ப பயந்தாங்க அப்படின்னு கூட நான் படித்தேன். அதை எப்படி நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்க மேடம்? என்ன சொன்னீங்க அம்மாட்ட? எனக்கு எங்கள் அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, வாழ்க்கை செட் ஆகிடுச்சு, உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, சின்ன குழந்தைங்க இருக்காங்க, எதுக்கு நீ வந்து ரீலோகேட் பண்ணி எதுக்கு நீ இதுக்கு வந்து இது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன்னா எந்த தாய்க்கு வந்து குழந்தை சேஃபாக இருக்கணும், குழந்தைக்கு வந்து எந்த பாதமும் இருக்கக்கூடாது தான் பார்ப்பாங்க. நீங்கள் 20 வயசாக இருந்தாலும் 40 வயசாலும் குழந்தை தான் அம்மாவுக்கு, தாய்க்கு இல்லைங்களா? ஸோ அவங்க வந்து என்கிட்ட வந்து ஒரே சொன்னது என்ன, இன்னும் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நீ எங்கே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்க, வை டு வாண்ட் டு கம் பேக் அண்ட் டூ திஸ் அப்படின்னு சொல்கிறப்ப நான் சொன்னேன், இல்லைம்மா இங்கே பாரு, சேஃபாக ப்ளே பண்ணி நான் நிறைய வாழ்க்கையில் கற்றுக்கிறது கிடையாது. சி மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் மோர் பவர். நம்ம நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்படுத்திட்டோம்னா அது நம்மளை விஸ்தாரமாக்கிடும். அந்த விஸ்தாரமாக நம்மளுக்கு வாங்குறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு தீர்க்கம் வந்துடும். அந்த தீர்க்கம் எனக்கு வேணும். எனக்கு வந்து என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப் எனக்கு இன்னும் கிடைக்கல. ஓகே, தட் வாஸ் வாட் ஐ டோல்ட். எங்கள் அம்மா கிட்ட வந்து எனக்கு இன்னும் முழுமையாக நான் இன்னும் ஆகலைன்ற மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்குது. அதனால் கொஞ்சம் சிரமம் பட்டால் கூட இதில் நம்மளுக்கு ஒரு 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 நோக்கம், ஒரு தொலைநோக்கு, ஒரு விடாமுயற்சியோடு நம்ம இதை பண்ணுறப்ப நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் வரும் அந்த மாதிரி சொல்லிட்டு. அது சக்ஸஸும் வந்து பார்த்திங்கன்னா, ஐ பிலீவ் தட் சக்ஸஸ் இஸ் நாட் பவர், மணி ஆர் ஸ்டேச்சர், இஸ் ஒன்லி அ ஜர்னி. அந்த சக்ஸஸ் வந்து ஒரு வழி பாதையாக இருக்கிறப்ப அந்த வழி பாதையில் நம்ம சந்தோஷமாக போனோம்னா, ஹாப்பியாக போனோம்னா நிறைய பேர் நம்ம அந்த பாதையில் கொண்டு வந்துடலாம். ஸோ அப்படி சொல்கிறப்ப ஐ திங்க் எங்கள் அம்மா வந்துட்டு உன்னே ஸ்டாப் பண்ண முடியாது, பண்ணுறது பண்ணிருக்கோன்னு சொல்லிட்டு வாழ்த்தி நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதுவும் இன்னொன்று சொல்லணும் என்னென்னா, நம்ம எது பண்ணாலும் பெற்றவங்களோட ஆசீர்வாதம் இல்லாத பண்ணக்கூடாது. அந்த பெற்றவங்களோட ஆசீர்வாதம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே அந்த தொழில் முன்னேற்றமே அடையும். அது வந்து நிறையா ப்ரூவன் ஆல்ரெடி. இப்போது தமிழ் மைண்ட் செட்டே வந்து
அனுபவம் இருக்கணும், முதல்ல அனுபவத்தை கற்றுக்கோ, அதுக்கப்புறம் தான் நீ காலடி எடுத்து வைக்கணும் அப்படிமா. நீங்கள் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியிலேருந்து நேராக ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறீங்க, அதுக்குள்ளே எந்த அளவுக்கு நீங்கள் அனுபவத்தை கிரகிச்சிக்கிட்டீங்க அப்படின்னு தெரியல. எப்படி ஒரு அனுபவம் இல்லாத இன்னொரு துறையை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? நீங்கள் ஒரு தொழில் முனைவர், ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகிட்டிங்கன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் உங்களோட விடாமுயற்சி, உங்களோட டெக்னிக்கல் இன்அடிக்குவேஷன் சொல்லுவாங்களே, அதை ஓவர் கம் பண்ணிடும். ஏன்னா உங்களுக்கு வந்து விடாமுயற்சின்ற ஒரு ட்ரம்ப் கார்டு உங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி தான் வில் கோ ஃபைண்ட் சீக் சொல்யூஷன்ஸ். ஓகே, ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோட பெரிய சப்போர்ட், பெரிய உத்வேகம் வந்து என்னோட கணவர். அவர் வந்து இந்த வண்டியை பற்றி நிறைய படிச்சிருக்காரு, இதுக்கு வந்து சிப்ஸ்லாம் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு. அவர் வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட். ஸோ டெக்னாலஜிக்கலி எனக்கு வந்து ஆல்வேஸ் ஐ ஹேவ் பீப்புள் டு லேர்ன் ஃப்ரம். பக்கத்தில் தெரியல, இதையே இப்படி இருக்குது, இதையே இப்படி இருக்குது, இதையே இப்படி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி கேள்வி கேட்டு கற்றுக்கூடிய மனப்பக்குவத்தை அது எனக்கு உண்டு பண்ணிடுச்சு. அதனால் இது வந்து புது ஏரியா, இதுக்கு வந்து சிரமம் இருக்கும், இந்த ஏரியா போனீங்கன்னா நம்ம ஃபெயில் ஆகிடுவோன்ற ஒரு பயமே இல்லாத ஒன்று. அந்த பயம் இல்லாத காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஆல்சோ டேக் மை லைஃப் அண்டர் மை கண்ட்ரோல். அது எப்படி நம்ம லைஃப் நம்ம கண்ட்ரோல் இருக்கணும்னா, டெய்லி கொஞ்சம் 20 நிமிஷம் கொஞ்சம் தியானம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும். ஒரு இந்த நிறுவனம் ஆம்பியர் நிறுவனத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பார்க் இருக்கும், ஏதாவது ஒரு புள்ளியிலிருந்து தான் நீங்கள் இந்த ஒரு பிரம்மாண்டமான கட்டடமாக மாறி ஒரு கனவாக விரியுது இல்லை, என்ன ஸ்பார்க் நடந்தது? இந்த ஸ்பார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான ஸ்பார்க் தான். ஏன்னா என்னோட கணவர் வந்து ஜப்பானில் வந்து ஒரு டாக்குக்கு போயிருந்தார். அப்போ என் குழந்தைக்கு ரொம்ப சின்ன குழந்தைங்க. அப்போ நான் வந்து ஐ வாஸ் இன் சிங்கப்பூர். ஸோ மை ஹஸ்பண்ட் கால் மீ ஃப்ரம் தட், இஸ் சம்திங் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், நீங்கள் இதை பற்றி கோ ரிசர்ச் அப்படின்னாரு. நான் அதை பார்த்துட்டு 3 மாதம் இதையே பற்றி யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஐடியா அது ரொம்ப எப்படி ஒரு ஐசி இன்ஜின் இண்டஸ்ட்ரி வந்து அப்படியே வந்து ஒரு ஈரா வந்து போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையாக இருந்தது. ஸோ அப்படி உள்ளே போய் இது பண்ண ஏன்னா நான் லார்ஜாக சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, இப்போ ஐடிலாம் ஃபுல்லாகவே சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. எனக்கு வந்து ஐ வாண்ட் டு லேர்ன் ப்ராடக்ட், கன்சியூமர் அண்ட் ஸ்கேல். ஒரு ப்ராடக்ட் பண்ணணும், அது கன்சியூமரிசமாக இருக்கணும், அது வந்து ஸ்கேல் கொடுக்கணும். இது 3 பண்ணுறப்ப என்னோட ஓன் மோட்டோ ஆஃப் கிரியேட்டிங் ஜாப்ஸ் அண்ட் எம்பவரிங் பீப்புள் வில் ஆட்டோமேட்டிக்லி ஃபால் இன் பிளேஸ். ஸோ அந்த நோக்கத்தோடு இதை ஆரம்பிக்கிறப்ப 3 மாதம் கொஞ்சம் நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு நல்ல ஒரு பொட்டென்ஷியல் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு ஐ செட் தட் லெட் மீ பிளஞ்ச் இன்டு இட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ஒரு டிசைட். அந்த ஸ்பார்க் வந்து இட் கேம் ஃப்ரம் அ டாக் ஃப்ரம் அ ப்ரொஃபஸர் ஃப்ரம் ஒன் ஆஃப் த ஜாப்பனீஸ் யூனிவர்சிட்டி. அந்த வந்தப்போ இது வந்து ஏன் வந்து எப்படி இந்தியா மாதிரி கண்ட்ரிலலாம் பெட்ரோல் இல்லாத இருக்க முடியும், வாகனம் பெட்ரோல் இல்லாத இருக்க முடியுமா, இங்கே எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் மனசில் வந்தாருந்தா கூட இது வந்து ஒரு வயபிள் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு அப்பயே புரிஞ்சிருச்சு எங்களுக்கு. பட் இது எவ்வளோ வயபிலிட்டியாக இருக்குங்கிறதுக்காக தான் அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக நாங்கள் சில ஸ்டெப்ஸ் எடுத்தோம். இந்த 3 வயபிள், சஸ்டைனபிலிட்டி, ஸ்கேலபிலிட்டி இருந்தாலே ஒழிய யூ கான்ட் பி அ சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர், ரைட்? அதர்வைஸ் யூ வில் ஒன்லி பி இன்கரிங் மோர் லாசஸ். துறைக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறப்போ வந்து அந்த துறை நமக்கு புதுசாக இருந்தாலும் கூட முதல்ல நிறைய ரிசர்ச் பண்ணுவோம், நிறைய அனுபவங்கள், இது எப்படி நகரும், திட்டமிடல், அடுத்த 10 ஆண்டுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு. நீங்கள் நிறைய சதர்ன் ஸ்டேட்ஸுக்கெல்லாம் ட்ரிப் பண்ணியிருக்கிறீங்க, நிறைய ரிசர்ச் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? அந்த அனுபவத்தில் என்ன கன்க்ளூஷனுக்கு வந்தீங்க? எனக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச பிறகே நான் என்ன பண்ணேன், ஐ திங்க் இட் வாஸ் அ வெரி ஸ்மார்ட்டஸ்ட் திங் தட் ஐ குட் டூ. ஐ குவிக்லி ட்ராவல் டு ஜெனீவாவில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது, இன்டர்நேஷ்னல் மொபிலிட்டி ஃபாரம் சொல்லிட்டு 2007 நடந்தது நவம்பரில். அந்த கான்ஃபரன்ஸை நான் அட்டென்ட் பண்ணேன். அந்த கான்ஃபரன்ஸ் போய் அட்டென்ட் பண்ண பிறகு தான் எவ்வளோக்கு எவ்வளோ இந்தியா வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்தியாவோ சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் நிறையா நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சது. ஏன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் வந்து தேவர் ஃபார் அஹெட் அப்பயே 2007 இந்த டெக்னாலஜியில். ஸோ ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் ஆல்ரெடி இது பண்ணதுனால நம்ம இங்கேயும் பண்ண முடியும், அதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குங்கிறது கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபாரம் போகிறப்ப தான் யூ மீட் மல்டிபிள் பீப்புள் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி, யூ நெட்வொர்க், யூ அண்டர்ஸ்டாண்ட் த சேலஞ்சஸ் இன் தேர் கண்ட்ரி, ஹவு இட் இஸ் அப்ளிகபிள் டு அவர் கண்ட்ரி. அந்த மாதிரி ஃபுல்லாக பார்த்த பிறகு தான் இது வயபிலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சது. இது இல்லாத வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஐ கேம் டு இந்தியா, ஐ ட்ராவல் ஃபியூ ஸ்டேட்ஸ், ஐ வென்ட் டு கேரளா, ஐ வென்ட் டு தமிழ்நாடு, ஐ வென்ட் டு பெங்களூர். இந்த மாதிரி சில ஸ்டேட்ஸ்க்குலாம் போயிட்டு அங்கே என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியில், ஏன் வந்து மேஜராக ஏன் வந்து நிறைய பேர் இந்த வண்டி இன்னும் வாங்கலைங்கிறதுக்கு ரீசன் நான் கண்டுபிடிச்சேன். அந்த ரீசன் கண்டுபிடிச்ச பிறகு பிரைமரி ரீசன் வந்து பேட்டரின்ற மட்டும் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஒரு பேட்டரி வண்டிட்டு இருக்கப்போ இன்கன்வீனியன்ஸ் ஆஃப் சார்ஜிங் இருக்கும், ரைட்டா? இப்போ நம்ம தொலைபேசியிலே நம்ம வச்சுட்டு இருக்கோம், தொலைபேசியில் வந்து நம்மளுக்கு பாயிண்ட் கம்மியாச்சுன்னா போய் நம்ம சார்ஜ் பண்ணிட்டு பேசணும், ஏன்னா இட் கிவ்ஸ் அ ப்ளஷர் ஆஃப் டாக்கிங். அதனால யூ டோன்ட் மைண்ட் த இன்க்ரீஸ் ஆஃப் சார்ஜிங், ரைட்? அதே மாதிரி எலக்ட்ரிக் வண்டிக்கும் பீப்புள் யூஸ் பண்ண என்ன ஆகுன்னா, அது வந்து அவங்களுக்கு அந்த இன்க்ரீஸ் வந்து பழகி போயிடும். ஒன்ஸ் பீப்புள் அந்த காஸ்ட் சேவிங்ஸ் கிடச்சிருச்சுன்னா, இப்போ எங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமர் இருக்காங்க, அவர் வந்து ஒரு எலக்ட்ரீஷியன், எங்கள் ஸ்கூட்டரை ஓட்டிட்டு, மேடம் இந்த வண்டியில் எனக்கு 3 பெனிஃபிட் இருக்குது மேடம் அப்படின்னு சொன்னார். என்னங்க சார் உங்கள் பெனிஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் நான் இங்கே இருக்கிறேன், நான் வந்து ஆல்மோஸ்ட் ரிட்டையர் ஆகிற போஸ்ட்மேனு, எனக்கு வந்து 1.5 ஏக்கர் பூமி இருக்குது, நான் மாடு வச்சுருக்கிறேன்,
நான் முதல்ல மோட்டர் வண்டி வச்சுட்டு இருக்கப்போ எனக்கு என்ன ஆகும்னா, நான் மோட்டர் வண்டி எடுத்தாலே மாடு மிரண்டு போயிடும். ஓகே, இப்போ எனக்கு வந்து இது நாய்ஸ்லெஸ்ஸாக இருக்குது, மாடு மிரல்து கிடையாது ஒன்று. ரெண்டாவது, நான் அன்னூர்லேருந்து நான் கோயம்புத்தூர் போனேன்னா நான் எப்படியாச்சும் ஒரு நாளைக்கு 70-80 ரூபா நான் செலவு பண்ணுவேன். இதில் எனக்கு பெட்ரோலுக்கு, இதுக்கு எனக்கு சுத்தமாக பெட்ரோலுக்கு நான் செலவு பண்ண வேண்டியதில்லை. ஓகே, நான் போயிட்டு வந்துடுறேன். என்னோட இது 2வது பெனிஃபிட். 3வது பெனிஃபிட் என்ன, நான் மோட்டார் சைக்கிள் வச்சுட்டு இருக்கப்ப நான் மட்டும்தான் வண்டியை ஓட்ட முடியும். என்னோட ஒய்ஃப் என்னோட டாட்டர் வந்து வண்டி எடுக்க மாட்டாங்க. இப்போ நான் உங்கள் V60 வச்சுருக்கேன், ஆம்பியர் V60. ஏன்னா நம்ம 3 பேர் வண்டி எடுக்கிறாங்க. ஸோ அது யூனிசெக்ஸ் வண்டி ஆயிடுச்சு. அப்போ 3 பேர் பயன்படுத்துகிற வண்டி ஆயிடுச்சு. எனக்கு பெட்ரோல் சிக்கனம் ஆயிடுச்சு. அதனால் எனக்கு இந்த வண்டி வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவர் போய் எங்களுக்கு ஒரு 15 கஸ்டமர் ரெஃபர் பண்ணி கூட்டிகிட்டு வந்தார். ஸோ அப்போ வந்து நாங்கள் லார்ஜாக சின்ன பிளேயராக இருந்தோம். வேர்ட் ஆஃப் மவுத் கம்யூனிகேஷன்லேயே நாங்கள் நிறைய செல் பண்ணிட்டு இருந்தோம். எங்களோட இனோவேஷன் காரணமே எங்களோட கஸ்டமர்ஸ் தான். பிகாஸ் வி லிசன் டு அவர் கஸ்டமர்ஸ். எங்கள் கஸ்டமர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு வீக்லி ரிவ்யூஸ் இருக்குது, அதில் எடுத்து அதை பண்ணி ஒன்றா படிப்படியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்கேல் பண்ணிட்டு. ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பேசலாம் மேடம். மின்னாற்றல் மின்னரசியோடு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பவர் லேடி என்று பாராட்டப்பட்ட அவரோடு பேசிகிட்டு இருக்கிறப்ப அவருடைய வாழ்க்கை ஒரு கடினமான துறைக்குள் காலடி எடுத்து வைத்து ஒரு தொழில் முனைவோராக பல்வேறு விதமான சவால்களை எதிர்கொண்டு பயணிச்சிட்டு இருக்கார். அதை தாண்டி இந்த மின் சாதனங்களில் இயங்குற மின்சாரத்தில் இயங்குற மோட்டார்கள், அதற்கான பயன்பாடுகள் எப்படி, அதுக்கே நிறைய சந்தேகங்கள்லாம் பொதுமக்கள்கிட்ட இருக்குது. அது பற்றியும் பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்கள். மில்கி மிஸ்ட் வழங்கும் பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். மின்னாற்றல் மின்னரசியோடு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆம்பியர் நிறுவனத்தினுடைய தலைவர் ஹேமலதா அண்ணாமலை அவர்களோடு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் பேசலாம். மேடம், இந்த நிறுவனம் ஆரம்பிச்சிட்டிங்க 2009ன்னு நினைக்கிறேன். ஒரு ரோட் ஷோ நீங்கள் பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட 3000 பேர் வந்திருக்கிறாங்க. ஒரு 10 சைக்கிளாவது விற்பனை ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறப்போ யாருமே வாங்கலை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது தொழில் முனைவோராக ரொம்ப ஒரு சவாலான விஷயம்தான். ஏன் அவங்க வாங்கலை, நீங்கள் அதை எப்படி சமாளிச்சிங்க? அது வந்து ஒரு பெரிய லேர்னிங் எங்களுக்கு. நாங்கள் டிப்பிக்கலாக வந்து நம்ம ஒரு ரோட் ஷோ பண்ணுறப்ப ஒரு 2-3% கூட வாங்குவாங்கன்னு தான் நம்ம நினைப்போம். இப்போ முதல்ல 10% நினைப்போம். நாங்கள் வந்து டெக்னாலஜி புதுசாக இருக்கிறதால அட்லீஸ்ட் ஒரு 2-3% வாங்குவாங்கன்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் எல்லாம் பார்த்து வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் அப்போ விலைலாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. விலை அவ்வளோ ஜாஸ்தி கூட கிடையாது. ஃபீட்பேக் எங்கள் மார்க்கெட்டில் வந்து வந்த பிறகு எங்களுக்கு வந்து 2-3 பேர் கூட நம்ம கன்வெர்ட் பண்ண முடியல. 3000 பேர் ரோட் ஷோ பண்ணிட்டுன்ற பிறகு நாங்கள் வந்து என்ன இஷ்யூன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்போ தான் நிறைய பேர் ஃபினான்சிங் ஆப்ஷன் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, லோன் ஃபினான்சிங் ஆப்ஷன் அது ஒரு பெரிய தேவையாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு அவேர்னஸ், சர்வீசஸ், ஸ்பேர் பார்ட்ஸ், யார் உங்கள் டீலர்ஷிப், நீங்கள் ஃபேக்ட்ரி இருக்கீங்க, நான் வெளியிலேருந்து வாங்கினா எப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு ஃபேக்ட்ரி போடுறப்ப அதுக்குண்டான எல்லா ப்ராசஸும் இருக்கணும் இல்லையா? இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து இங்கே சென்னையிலேருந்து ஒரு வண்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் அங்கே சர்வீஸ் சென்டர் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பீப்புளுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். இல்லாட்டினா தே வில் பி ஸ்டாண்டர்ட். ஸோ அதெல்லாம் வந்து அதுதான் எங்களுக்கு வந்து அது வாய்ப்பாக நான் பார்த்தேன். சரி, இது வந்து எப்படி இருந்தாலும் பெரிய கோலுக்காக தான் வந்திருக்கோம். இதெல்லாம் படிப்பினைகள் சொல்லிட்டு வி அண்டர்ஸ்டுட் த லேர்னிங் ஃப்ரம் இட் அண்ட் வி சிஸ்டமேட்டிக்லி ஸ்கேல்ட் இட். தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய உளவியலை ஸ்டடி பண்ணுறப்போ தமிழர்கள் ஒரு பொருளை, ஒரு புது ப்ராடக்டை வாங்குறப்ப நிறைய சந்தேகங்கள், அதுவும் குறிப்பாக பெண்கள்லாம் நிறைய சந்தேகங்கள், கேள்விகளை எழுப்பிட்டே இருப்பாங்க. அதுக்கு யூஸ்டு ஆகிட்டாங்கன்னா நீங்கள் ஒரு 10 வருஷம் ஆனாலும் மாற மாட்டாங்கன்ற ஒரு தன்மை தான் இருக்கும். அதே மாதிரி தான் குழந்தைகள் கூட தூரம் இருந்து பார்த்துட்டே இருப்பாங்க புதுசாக ஒருத்தர் வரதுக்கு, போய் பழகிறதுக்கே. அப்படி சில சந்தேகங்களோடு மக்கள் பார்த்துட்டு இருந்தப்ப நீங்கள் அவங்கள்ட்டேருந்து அந்த சந்தேகங்களை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஓவர் கம் பண்ணி உங்களுடைய அந்த மோட்டார் சைக்கிள் வாகனம் உள்ளுக்கு போச்சு அவங்க மனசில்? எங்களுக்கு வந்து இங்கே நிறைய நாங்கள் வந்து கஸ்டமரோட ரெகுலராக இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தோம். எல்லாத்துக்கும் நான் வந்து நிறைய ஃபீல்ட் ட்ரிப்ஸ் போவேன். நான் வந்து எங்களுக்கு இப்போ 2010-11 எங்களுக்கு வந்து ஒரு 120 டீலர் இருந்தப்போ நாங்கள் வந்து நிறைய ஃபீல்ட் ட்ரிப்ஸ் போயிட்டு எங்களோட டீலர்ஸ் தான் எங்களோட ஃபஸ்ட் கஸ்டமர்ஸ். ஓகே, ஸோ அவங்களுக்கு என்னென்ன தேவையோ, அவங்களுக்கு சுட்டு வட்டுறது என்னென்ன கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்களோ அந்த தேவைகளை உணர்ந்துக்கிட்டோம். நாங்கள் கம்யூனிகேஷன் வந்து எஃபெக்டிவாக இருக்கணும். கம்யூனிகேஷன்னா அவங்களோட ஒரு பைலேட்ரல் கம்யூனிகேஷன், இட்ஸ் டு நாட் பி அ ஒன் வே, 2 வே கம்யூனிகேஷன். ஃபீட்பேக் கொடுத்து எடுத்து ஃபாலோ த்ரூ பண்ணி அதை க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபீட்பேக் கொடுக்குறப்ப தான் நிறைய பேர் சொன்னாங்க பேட்டரி லைஃப் வந்து நிறையா இல்லை, பேட்டரி லைஃப் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறப்ப தான் நாங்கள் வந்து ஒரு புதுசாக வந்து லெட் ஆசிட் பேட்டரியிலே வந்து நாங்கள் ஒரு புது மாதிரி பேட்டரியை நாங்கள் கொண்டு வந்தோம். அந்த லெட் ஆசிட் பேட்டரியில் வந்து என்ன கொண்டு வந்தோம்னா, பேட்டரி உப்பாத இருக்கிறதுக்கு, பேட்டரி பல்ஜிங், பேட்டரி வந்து எந்த பேட்டரியும் பல்ஜ் ஆகிடும், இந்தியன் வெதர் கண்டிஷன்ஸுக்கு பல்ஜ் ஆகிடும். ஒரு பல்ஜே ஆகாத மாதிரி ஒரு பேட்டரி நாங்கள் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதுக்கு முதல் முயற்சி பண்ணோம் 2010-11. அந்த முயற்சி கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லான பிறகு நாங்கள் கொஞ்சம் தலை தூக்க ஆரம்பித்தோம். ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு எல்லாருக்கும் கேரளா, கர்நாடகாலாம் எல்லாம் வண்டி வாங்குவாங்க, வந்து வாங்கிட்டு எங்களுக்கு இந்த பேட்டரி தான் போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கஸ்டமர் இன்சிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்போ அந்த மாதிரி பண்ணுறப்போ ஒரு மாற்றம் கொண்டு வந்தோம். அது நல்ல ஒரு சிறப்பான மாற்றமாக இருந்தாலும் எங்களுக்கு பேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆச்சு. ஓ, முதல்ல உங்கள் நிறுவனத்தின் சார்பாக முதல்ல வந்து ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றது வந்து சைக்கிள் தான் வந்து ஸ்கூட்டர் வந்தது. ஸ்கூட்டர் ஃபர்ஸ்ட். அடுத்து ஒவ்வொரு வண்டியா எப்படி நீங்க நகர்ந்தீங்க? அதுக்குள்ள இன்னும் இப்போ நிறைய ட்ராலிஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. எங்களுக்கு வந்து இப்போ எல்லாரும் இப்போ எலக்ட்ரிக் வண்டி வந்து நாங்கள் வந்து we are not a product company, we are a solution centric company. நாங்கள் வந்து we give a solution to the customer. அதுக்கு உண்டான முழு யூசேஜ் கம்ப்ளீட் கான்செப்ட்லேருந்து அவங்களுக்கு எப்படி ஒரு ப்ராடக்ட்டை நம்ம கொடுத்துட்டோம்னா வாங்கி அப்படி செல் பண்ணிட்டு இட் வில் பி அ ட்ரான்சாக்ஷன். பட் வி வாண்ட் அ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த சொல்யூஷன் சென்ட்ரிக் அப்ரோச் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு வந்து கஸ்டமர் முழுமையாக அதை யூஸ் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்மை நம்ம க்ரியேட் பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரி எங்கள் ட்ராலி எங்கள் ட்ரிஷூல் ப்ராடக்ட்லாம் நாங்கள் க்ரியேட் பண்ணி கொடுத்தோம் டெக்ஸ்டைல் மில்ஸுக்கு. இந்த மாதிரி சில ஸ்பெசிஃபிக் ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போ அந்த சொல்யூஷன் அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்து அதை ஸ்கேல் பண்ணுறது. இது நிறைய கம்பெனிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து அதுக்கு வந்து நிறையா முயற்சி வேணும், நிறையா பண முதலீடு பண்ணணும். ஏன்னா அதுக்கு ஒரு டிசைன் பண்ணி ஸ்ட்ரக்சர் பண்ணி மாடலிங் பண்ணி டிசைன் பண்ணி டெஸ்டிங் பண்ணி வேலிடேஷன் பண்ணி எல்லா ப்ராசஸும் முடிஞ்ச பிறகு தான் ப்ரோட்டோடைப் பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுக்கணும். நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த ஸ்டேஜஸ்லாம் நாங்கள் வந்து கொஞ்சம் அதுக்குண்டான இன்ஜினியர்ஸ் நாங்கள் க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த மார்க்கெட்டில் கொஞ்சம் டவுனாக இருக்கிறப்ப நாங்கள் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். பெர்ஹாப்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இண்டஸ்ட்ரியில் we are the only company to have about 25 people in research and development. ஓ, R&Dக்கு தான் நீங்கள் அதிகமாக முக்கியம் கொடுத்து. ஏன்னா இது வந்து கண்டினியூஸாக evolve ஆகிற ப்ராடக்ட். It is not a one-time product. It's continuous. A battery will change, motor will change, technology is changing continuously. So if you don't invest in R&D, நீங்கள் R&D வந்து பேணி காக்கலைன்னா உங்களோட வளர்ச்சி இருக்காது. சீனாவோடு நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்குறப்ப பல விஷயங்களில் நம்ம சீனாவை முன்னணிக்கு போகிறோம். அதுவும் புதிய பொருள்கள் வருகிறதுனா இந்திய சந்தையில் வெகு சீக்கிரமாக புழக்கத்தில் வருது. ஆனால் இந்த மின்சார வாகனங்களை பொறுத்த வரைக்கும் சீனாவோட நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கிறோமே, என்ன காரணம்னு நினைக்கிறேன்? இதுக்கு வந்து மெயினாக காரணம் வந்துங்க ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகலைங்கிறது தான் உண்மை இந்தியாவில். ஸோ இந்தியாவில் வந்து நிறையா வந்து வி ஆல்வேஸ் குரூ வித் பார்ட்னர்ஷிப்ஸ். நம்ம ஒரு எந்த ப்ராடக்ட் ஜப்பான்லேருந்து வந்தாலோ ஜெர்மனிலேருந்து வந்தாலோ யூஎஸ்லேருந்து வந்தாலோ இட் க்ரூ ஒன்லி வித் பார்ட்னர்ஷிப்ஸ். ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து நம்மளுக்கு டெக்னாலஜி கொடுப்பாங்க, நம்ம இன்டர்ன் மார்க்கெட் கொடுப்போம் அவங்களுக்கு. வில் கிவ் மார்க்கெட் ஆக்சஸ். அப்படி தான் க்ரோ ஆச்சு. அது வந்து எலக்ட்ரிக் வண்டிக்கு தேவையில்லை நாங்கள் குவிக்காக உணர்ந்துட்டோம். ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவைலபிள் டெக்னாலஜி, பட் ரேப்பிட்லி க்ரோயிங் டெக்னாலஜி. ஸோ மோட்டர் எடுத்துக்கோங்க. எலக்ட்ரிக் வாகனத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 5 கீ காம்பனண்ட் இருக்குது. மோட்டர் இருக்குது, கண்ட்ரோலர் இருக்குது, சார்ஜர் இருக்குது, ஒரு டிசி கன்வெர்ட்டர் இருக்குது, பேட்டரி இருக்குது. பேட்டரி வந்து கமாடிட்டைஸ் ஆகிடுச்சு. அது வந்து இப்போ எங்களோட இன்டெலிஜென்ட் பேட்டரி எங்கே போனாலும் மார்க்கெட்டில் எங்கள் டீலர்ஸ் கிட்ட வாங்க முடியும். ஸோ இந்த 4 ப்ராடக்ட் வந்து கண்டினியூஸாக எவால்வ் ஆகிட்டுருக்கு. இந்த எவல்யூஷன் வந்து சைனா வந்து மாஸ்டர் பண்ணிட்டாங்க. ஓகே அந்த மாஸ்டர் பண்ணுறது நம்ம இன்னும் வந்து அந்த மாதிரி டெக்னாலஜி இன்னும் டெவலப்பே பண்ணல. ஏன்னா நோபடி இஸ் வில்லிங் டு டெவலப் பிகாஸ் லேக் ஆஃப் வால்யூம்ஸ். அதுக்கு வந்து ஒரு யூனிட் எக்கனாமிக்ஸ் ஒர்க் பண்ணணும்னா அந்த வால்யூம் இருக்கணும். அந்த வால்யூம் இருந்தால் தான் பீப்புள் வில் டூ. நாங்கள் என்ன பண்ணோம், லோ வால்யூம் மேனுஃபேக்சரிங்க்கு நாங்கள் வந்து எங்களோட காம்பனன்ஸ் நாமளே பண்ணி போட்டுக்கலாங்கிற ஒரு தீர்மானம் பண்ணோம் நாங்கள். அதனால இப்போ சார்ஜர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜர்லாம் நாங்களே வந்து பண்ணுற சார்ஜர் இங்கே கோயம்புத்தூரில் பண்ணுறோம். அதுக்கு ஒரு பவர் எலக்ட்ரானிக்ஸ் டீம் போட்டு எங்களோட சார்ஜர் நாங்கள் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு. ஏன்னா அது ரொம்ப ஹார்ட் ஒர்க், ரொம்ப இது வந்து சாமானியமான ஒர்க் கிடையாது. ஏன்னா இது கம்ப்ளீட்லி இட்ஸ் அ பிரெயின் ப்ராடக்ட். இதுக்கு வந்து ரொம்ப ஃபண்டமெண்டல் ஃபிசிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நல்லா வந்து எப்படி சொல்கிறது, இந்த எலக்ட்ரானிக்ஸ் உள்ளே இருக்கிற ஸ்டஃப் நல்லா க்ளீனாக தெரிஞ்சுதான் தான் அதை டிசைன் பண்ண முடியும். ஸோ அது நாங்கள் பண்ணி இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த காரணம் வந்து ஏன் வந்து நம்ம இன்னும் வளர்ச்சி அடையினா ப்ரைமரி மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு வந்து இன்னும் யாருமே ஆயத்தமாகலை. ஆயத்தமான சிலர் வந்து பேட்டரியை சரியாக படிக்காதனால பேட்டரியில் நிறைய பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க. அதனால தான் வந்து நிறைய பேர் கொஞ்சம் பெரிய பிளேஸ் வந்துட்டு வித்ட்ராவும் பண்ணிட்டாங்க. இப்போ எங்களை மாதிரி ஆண்டர்ப்ரனர்ஸ் வி கம் ஹியர் டு ஸ்டார்ட் ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண வரோம். அப்போ ஆல்ரெடி இருக்கிற பிளேஸ் வந்து இது வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்னா இமேஜின் த சேலஞ்ச் தட் ஐ ஹேவ் டு கோ த்ரூ. நிறையா சேலஞ்சஸ், கொஞ்சம் நஞ்ச சேலஞ்சஸ் இல்லை. பட் நாங்கள் வந்து பேட்டரியை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால நாங்கள் வந்து கண்டினியூஸாக சஸ்டெயின் பண்ணி டெவலப் பண்ணிட்டோம். ஆம்பியர் நிறுவனத்தினுடைய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்றத பேசுகிறதுக்கு முன்னாடியே மேடம், இன்னொரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா திரு ரத்தன் டாட்டா அவர்கள் உங்களை சந்திச்சது கிட்டத்தட்ட 10 நிமிஷம் டைம் கொடுத்துட்டு 45 நிமிஷம் பேசியிருக்கிறீங்க. என்ன பேசுனீங்க? என்ன மாதிரியான உத்தரவாதங்கள் அவங்க உங்களுக்கு கொடுத்தாங்க? என்ன ஐடியாஸ் கொடுத்தாங்க? அவர் ஐ திங்க் ஹி வாஸ் ஏபிள் டு குவிக்லி ஸ்பாட் அவுட் மை பேஷன். நான் என்ன பண்ண போகிறேங்கிறது அவர் 2 நிமிஷத்துலேயே புரிஞ்சுக்கிட்டாரு.
அதாவது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஹி ஜஸ்ட் அப்சர்வ் மீ வெரி டீப்லி, கண்ணை பார்த்தே பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கண்ணை பார்த்தே பேசிகிட்டு இருந்தார். பார்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷத்தில் அவர் புரிஞ்சுக்கிட்டார் நான் என்னதுக்காக இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹி கெப்ட் ஆன் சேயிங், 2-3 டைம் சொல்லியிருந்தார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நீங்கள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்படி பேசிகிட்டு இருக்கப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன், சார் என்னோட வண்டியில் நான் கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர் ஃபேக்ட்ரிக்கு அன்றைக்கி வர முடியல அவரால். அதுக்கப்புறம் இங்கே கோயம்புத்தூர் தாஜ் விவாண்டெல்லாம் ஸ்டே பண்ணிட்டு இருந்தார். ஸோ கீழே வந்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். முதல்ல வந்து எனக்கு டைம் இல்லைன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் பேசின பிறகு இல்லை ஐ திங்க் ஐ வாண்ட் டு கம் அண்ட் மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தாரு. டைம் கொடுக்குறப்ப கீழே வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான முயற்சி இருக்குது. அவர் என்ன நினச்சிட்டாரு, எல்லாமே வந்து நார்மல் பெட்ரோல் ஸ்கூட்டர் எலக்ட்ரிக், அது வந்து அங்கே எலக்ட்ரிக்காக கன்வெர்ட் பண்ணுறோன்னு நினச்சிட்டு இருந்தார். நான் சொன்னேன் இது கன்வர்ஷன் கிடையாது, இது பியூர் அண்ட் பியூர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சொன்னது தான் அவருக்கு அங்கே ஒரு பெரிய வாய்ப்பாக அவர் பார்த்தாரு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு குயிக்காக வந்து நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ அவர் வந்து நான் வந்து இந்த மற்ற கம்பெனிஸ்லாம் எல்லாரும் நான் வெளியே வந்துட்டேன், நான் வந்து மற்ற கம்பெனிஸ்லாம் இல்லை, பட் வந்து நீ பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. 3 அட்வைஸ். ஒன்று வந்து நீ வந்து இப்போ லார்ஜ்லி வந்து யூஆர் செல்லிங் இந்த செமி அர்பன் அண்ட் ரூரல் மார்க்கெட்ஸில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த கஸ்டமருக்கும் குவாலிட்டி ரொம்ப முக்கியம். அவங்க வந்து ரூரல்லேருந்து வராங்க, அவங்களுக்கு குவாலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு நீ இது பண்ணக்கூடாது. டோன்ட் மேக் த மிஸ்டேக் ஆஃப் வாட் வி மேட் இன் டாடா நானோ அப்படின்னு சொன்னார். நானோ கார் பற்றி சொன்னார். சொல்லிட்டு அந்த டாடா நானோவில் என்னெல்லாம் அவங்க சிரமங்கள் பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 1 or 2 minutes பேசினார். அதில் ஒன்று புரிஞ்சுது. அப்புறம் செகண்ட் என்ன சொன்னார், சடனாக உனக்கு மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு பெரிய ஆர்டர் தான் நீ எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவேன்னு கேட்டார். ஓகே, அது எங்களுக்கு நடந்தது. அவர் சொல்லி முடிச்சு கொஞ்ச நேரத்துலேயே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய இடத்துல வந்து ஒரு 300 வண்டி நாங்கள் டெலிவரி பண்ண வேண்டியது தான் சொல்லிச்சு. ஒரு கார்பேஜ் வந்து கோயம்புத்தூரில் குருணம்பாளையத்தில் நாங்கள் வண்டி கொடுத்தோம். அதாவது எலக்ட்ரிக் வாகனத்துலேயே போயிட்டு ஆல் வேஸ்ட் கலெக்ஷனுக்கு அது பண்ணோம். அது பண்ணுறப்ப தான் நான் ரியலைஸ் பண்ண அவரோட அட்வைஸ் வந்து கரெக்டாக எனக்கு உதவுச்சு. ஏன்னா நாங்கள் அப்போ ஆல்மோஸ்ட் 2 ஷிஃப்ட் பண்ணி நாங்கள் அதை டெலிவர் பண்ணோம். அப்புறம் 3வது வந்து என்ன சொன்னார்னா, ப்ராஃபிட்டபிலிட்டி அதெல்லாம் வந்து செகண்டரி, ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் பில்டிங் அ வெரி நைஸ் company and platform to be able to rest solidly to be able to scale. Okay, ஏன்னா எனக்கு கொஞ்சம் அப்போ ஃபியர்ஃபுல்லாக இருந்தது. மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் will take some time to become come into profitability. ஸோ அதெல்லாம் பற்றி கவலைப்படாது, ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அது வந்து என்ன மாதிரி ஆண்டர்ப்ரனருக்குலாம் வந்து அந்த 40 நிமிஷ உரையாடல் வந்து அது எப்படி வந்து உங்களுக்கு நான் அதோட நன்றி எப்படி நான் வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு I came back so charged. I came back with such a feeling of somebody is there for us, இந்த இந்தியாவில் வந்து people are there to support and help. அந்த ஈகோசிஸ்டம் இருக்குங்கிறது எனக்கு ப்ரூவ் ஆச்சு. ரத்தன் டாட்டா உங்களை சார்ஜ் பண்ணது மாதிரி நாளைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு இது மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கலாம். அதுக்காக தான் நான் கேட்குறேன். இப்படி ஒரு தொழில் அதிபரை சந்திக்கிறப்ப 10 நிமிஷத்தில் உங்களை ஸ்பாட் அவுட் பண்ணாங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்போது நாளைக்கு வரப்போகிற இளைஞர்கள் அப்படி சந்திக்கணும், அப்படி ஒருத்தரை சந்திக்கிறாங்கன்னா நீங்கள் தர டிப்ஸ் என்ன, எப்படி அவங்கள ப்ரொஃபைலிங் பண்ணிக்கணும்? நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும். இப்போ பாருங்கள், அவரை நான் மீட் பண்ணுறதுக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் வந்து கிடச்சது வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் சொன்னாங்க. அவர் இருக்கிறாரு, உங்களுக்கு 10 நிமிஷம் தான் டைம் இருக்குன்னு சொன்னார். இப்போ வந்து எனக்கு நிறையா டைம் இல்லை. 2 நாள் 48 நேரம் அவரை மீட் பண்ணுறதுலேருந்து நான் என்னென்ன பேசணுங்கிறது மென்டல் ரிஹர்சல். ஒரு செகண்டும் யூ ஹேவ் டு கால்குலேட். If I say this, what he will say, right? What are the things that I should say? அந்த மென்டல் கண்டிஷனிங் ப்ரிப்பரேஷன் இல்லாத நீங்கள் போனீங்கன்னா you will make a fool of yourself. இப்போ இதெல்லாம் வந்து பாருங்க, இவங்கள மாதிரி ஆண்டர்பிரினர்ஸ் கிட்ட போகிறப்ப யூ ஒன்லி மேக் ஆர் பிரேக். இட்ஸ் ஒன்லி ஃபேக்டர் ஆஃப் செகண்ட். குயிக்காக பார்த்துட்டு அப்புறம் பார்க்கலாம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா? யுவர் சான்ஸ் ஆஃப் லாங் இன்ட்ராக்ஷன் இஸ் வெரி ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் தான். ஸோ அந்த இன்ட்ராக்ஷன் வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அது எப்படி யூஸ் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன கேள்விகள் வரும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் சொல்லிட்டு எனக்கு வந்து அந்த விஷயத்தில் நான் வந்து கொஞ்சம் ஐ திங்க் ஐ எம் ஸோ பிளஸ்ட். ஐ ஹேவ் வெரி குட் மென்டர்ஸ். வழிகாட்டுறவங்க இருந்ததுனால நான் அவங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு சொன்னவங்க அவங்க 2-3 சஜஷன் சொன்னாங்க. பட் இந்த சஜஷன் சொன்னதோட நானும் கொஞ்சம் தீரமாக உட்காந்து நல்லா கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இன்டராக்ஷன் வந்து ஐ திங்க் இட் லெஃப்ட் அ லாஸ்டிங் இம்ப்ரெஷன் வித் ஹிம். ஸோ நான் என்ன சொல்ல வருவேன்னா, இந்த இளைய சமுதாயத்தை நம்ம வந்து வி கான்ட் டேக் அ சிச்சுவேஷன் ஃபார் கிராண்டட், ரைட்? அந்த கிராண்டட் இல்லாத அதுக்குண்டான எல்லாமே எழுதி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மென்டலி யூ ஹேவ் டு பி ப்ரிப்பேர் டு பி ஏபிள் டு பி ஸ்பான்டேனியஸ். நீங்கள் அங்கே போய்ட்டு ஒரு ரிஹர்ஸ்டாக பேசுகிற மாதிரி இருக்கக்கூடாது, ரைட்டா? ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தே மஸ்ட் ஃபீல் யுவர் ஹார்ட் அண்ட் மைண்ட். ஐ ஆல்வேஸ் சே as an entrepreneur நம்மக்கிட்ட ஆண்டர்பிரினர் ஓன்லி எஃபர்ட் அண்ட் டைம் தான் இருக்குது. அந்த எஃபர்ட் அண்ட் டைமை நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஒருத்தர் பார்த்தாங்கன்னா தே வில் பி ஏபிள் டு கிவ் யூ த ரைட் அட்வைஸ் அண்ட் தே வில் பி ஏபிள் டு ஸ்பெண்ட் மோர் டைம் அண்ட் டேக் யூ. நிறைய விஷயங்கள் பேசலாம். மின்சாரம் சார்ந்து பேசுகிறோம். உங்களோட பேச்சே நிறைய பேருக்கு சார்ஜிங்காக இருந்துட்டு இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஒரு பிரேக் எடுத்துட்டு
ஆம்பியர் நிறுவனத்தினுடைய நிறுவனரோடு தான் பேசிகிட்டு இருக்கோம். அவருடைய வாழ்க்கையில் கடந்து வந்த சவால்கள், அதை வெற்றிகரமாக எப்படி சமாளித்தாங்க அப்படின்ற விஷயத்தை கடந்து இந்த துறையில் இருக்கக்கூடிய இன்னும் சாதகமான அம்சங்கள் என்ன இருக்கிறது, பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்ன இருக்கிறது, அது பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மின்சாரத்தில் மட்டுமே இயங்கும் மோட்டார் வாகனங்களை தயாரித்துக் கொண்டிருக்கும் ஆம்பியர் நிறுவனத்தின் நிறுவனர் ஹேமலதா அண்ணாமலை அவர்கள் பொறியியல் படித்தவர். ஜப்பானில் நடைபெற்ற மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்கள் குறித்த கருத்தரங்கு கணினி துறையில் இருந்து மோட்டார் வாகனத் துறையில் கால்பதிக்க இவருக்கு பொறியாய் அமைந்தது. பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைப்பதற்கும் புகையினால் ஏற்படும் புவி வெப்பமயமாதலை தவிர்ப்பதற்கும் மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்கள் பெரிய அளவில் பயன்படும் என்கிற அடிப்படையில் ஆம்பியர் என்ற நிறுவனத்தை தொடங்கினார். சீனா போன்ற பல நாடுகளில் மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்கள் மக்களின் அமோக ஆதரவை பெற்றிருந்தாலும் இந்தியாவில் போதிய ஆதரவும் விழிப்புணர்வும் இல்லாத காரணத்தால் இவரது ஆரம்பகால முயற்சிகள் கடும் சவால் மிகுந்ததாக இருந்தன. மக்களிடம் ஏன் போதிய ஆதரவு இல்லை என்பதை நேரடியாகவே குறைகளை கேட்டறிந்த இவரது நிறுவனம் இந்தியாவிற்கு ஏற்ற வகையில் வாகனங்களை வடிவமைத்தது. தற்போது 8 ரூபாய் செலவில் 60 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கக்கூடிய வகையில் சைக்கிள், ஸ்கூட்டர், மினி லாரி போன்ற வாகனங்களை தயாரித்துக் கொண்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கென பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட மின்சார வாகனம் பாராட்டுகளையும் பல விருதுகளையும் ஆம்பியர் நிறுவனத்திற்கு பெற்று தந்திருக்கிறது. 5 கோடி மூலதனத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட ஆம்பியர் நிறுவனம் அடுத்த 5 ஆண்டுகளில் 100 கோடி இலக்கினை எட்ட பயணித்துக் கொண்டிருக்கிறது. ரத்தன் டாடா அவர்களை சந்தித்தது, அவரின் ஆலோசனையையும் வழிகாட்டுதலும் மிக பெரும் உற்சாகத்தை கொடுத்தது என்று கூறும் இந்த மின்னாற்றல் மின்னரசி இந்த துறையில் தான் சந்தித்த சவால்கள் குறித்தும் மின்சார வாகனங்கள் உபயோகிப்பதால் கிடைக்கும் பயன்கள் குறித்தும் தொழில் முனைவோருக்கு இருக்க வேண்டிய அடிப்படை அம்சங்கள் குறித்தும் மனம் திறந்து பேசுகின்றார் நம் பேசும் தலைமையில். மேடம், உங்கள் நிறுவனத்திற்கென்று எல்லா தொழில் முனைவோருக்கும் அவங்க நிறுவனத்திற்கென்று சில டேர்னிங் பாயிண்ட்லாம் இருந்துட்டு இருக்கும். அதுதான் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகர்த்தும். அப்படி உங்கள் நிறுவனத்திற்கு நடந்த டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா எதை சொல்லுங்கள்? ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் ஃபோர்மோஸ்ட் டேர்னிங் பாயிண்ட் நாங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஊனமுற்றோர் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் பேட்டரி வண்டி ரெக்கமெண்ட் பண்ணோம். அப்போ இருந்த கமிஷனர் ரொம்ப ஃபேராக எல்லா டெக்னாலஜியும் அசஸ் பண்ணி இந்த வண்டிக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னார். அது நாங்கள் ஒரு சுமார் ஒரு 1000 வெஹிக்கிள்ஸ் நாங்கள் சப்ளை பண்ணோம். அது எங்களுக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அது ஃபஸ்ட்டு டேர்னிங் பாயிண்ட். அந்த வாய்ப்பு நாங்கள் 2 வருஷம் பண்ணோம். அதுக்கப்புறம் 3ஆவது வருஷம் எங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கல கவர்மெண்ட். சடனாக பெட்ரோல் வண்டி டிசைட் பண்ணிட்டாங்க. அது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா இப்போ இந்த மாதிரி மக்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த லோக்கோமோட்டிவ் டிஸார்டர் இருக்கிறப்ப அவங்களுக்கு தே நீட் அ கம்யூட் பாயிண்ட் A to பாயிண்ட் B, ரைட்? அவங்களுக்கு இங்கேருந்து ஸ்கூலுக்கு போய் சொல்லி கொடுத்துட்டு திரும்பி வரணும். அவங்களோட ட்ராவல் நீட்ஸே 10-20 கிலோமீட்டர்ஸ். அதுக்கு இந்த வெஹிக்கிள் ஐடியலாக சூட்டபிள் ஆச்சு. அது ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட்டு. அது லார்ஜ் ஃப்ளீட் ஆர்டர் எங்களுக்கு. அது ஒன்று. செகண்ட் எங்களுக்கு இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இங்கே கோயம்புத்தூரில் ரூரல் பஞ்சாயத்தில் ஒரு 500 லேடிஸை ட்ரெயின் பண்ணி கார்பேஜ் கலெக்ஷன் ஒரு டிக்னிட்டியாக ஏற்படுத்தி கொடுத்துட்டோம். நாங்கள் முன்னாடி தள்ளுவாங்க, வண்டியில் தள்ளுவாங்க. ஸோ அதை ஆட்டோமேட் பண்ணுறதுக்காக இங்கே இருக்கிற ப்ராஜெக்ட் டைரக்டரேட் அதை பார்த்துட்டு இது பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டு அதை நாங்கள் ஆரம்பித்தோம். அது ஆரம்பித்து அதில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 200 வெஹிக்கிள்ஸ் நாங்கள் இங்கே சப்ளை பண்ணியிருக்கிறோம். அது இன்னும் நிறைய பேர் அதை பயன்படுத்திட்டாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அந்த வண்டியை இப்போ நிறைய பேர் ஐயோ இல்லை சார்ஜ் பண்ணோம் டிஃபிகல்ட்டி சொல்லிட்டு அப்படியே தூக்கி போட்டுடுறாங்க. அண்ட் சம்டைம்ஸ் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது, டேக்ஸ் பேஸ் பண்ணிலாம் அப்படி வேஸ்ட்டாக போகிறது பார்த்துட்டு. ஸோ அதில் அந்த வண்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா எல்லாமே ஸ்கேல் பண்ண முடியும். ஒரு 8 டன் எலக்ட்ரிக் கார்பேஜ் இஸ் கலெக்டட் பை எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். ஓகே, அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம். அது 2வது டர்னிங் பாயிண்ட்டு. 3வது டர்னிங் பாயிண்ட் எங்களோட ஓன் சார்ஜர் நாங்கள் பண்ணோம். அது எங்களுக்கு ஒரு பெரிய பிடிமானத்தை கொடுத்துச்சு. ஏன்னா இப்போ நிறைய இம்போர்ட் பண்ணுற சார்ஜர்ஸ்லாம் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இந்தியன் பவர் கண்டிஷன்ஸ். இங்கே நிறைய எராட்டிக் பவர் இருக்கும். அப்போ எராட்டிக் பவர்ப்போ ஒரு ஸ்பைக் தான் அப்படியே ஃபியூஸ் போயிடும். அதை நாங்கள் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் எங்கள் சார்ஜரில். ஓகே, அது எங்களுக்கு ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட்டு. இப்போ இந்த 3 டர்னிங் பாயிண்ட் இருந்தாலும் என்னோட பிக்கஸ்ட் டர்னிங் பாயிண்ட் எங்களோட ஸ்டாஃப். ஓகே, ஏன்னா எங்களுக்கு ரொம்ப கம்மி அட்ரிஷன்.
எங்களுக்கு நிறையா பீப்புள் வந்துட்டு ரிசைன் பண்ணுற மாதிரி கிடையாது. எங்களுக்கு நிறைய பேர் வந்தாங்கன்னா we take hire people for long term. I tell that every talent is asset. அந்த டேலண்ட்டை வந்து க்ரூம் பண்ணி ஐ டோன்ட் வாண்ட் அசெட் டு பி அ லயபிலிட்டி. ஓகே, ஸோ அதனால் அந்த மாதிரி க்ரூம் பண்ணி இந்த டீம் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக பார்த்துருக்கோம். ஸோ டர்னிங் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எங்களோட டீம் பில்டிங் கேப்பபிலிட்டி. செகண்ட் வந்து இந்த 3 ஆர்டர்ஸ், ஒன்று வந்து எங்கள் சார்ஜர் பண்ணுறது, அப்புறம் ஊனமுற்றோருக்கு நாங்கள் வண்டி பண்ணி கொடுத்தது. செகண்ட் வந்து இப்போ ஒரு பஞ்சாயத்துக்கு வந்து நாங்கள் கொடுத்துருக்குற இந்த குருடம்பாளையம் பஞ்சாயத்து கோயம்புத்தூரில் அந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட் வந்து பெஸ்ட் பஞ்சாயத்து பிரசிடென்ட் அவார்டும் வாங்கினார். அது எங்களுக்கு கொஞ்சம் நாங்கள் வந்து அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. உலகமே வந்து ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியை நோக்கி நான் இருந்துட்டு இருக்கு. அந்த நேரத்தில் உங்களுடைய இந்த இப்போ மின்சாரம் சார்ந்து இயங்கக்கூடிய மின் வாகனங்கள் பற்றி பேசுகிறப்ப மேடம், ஒரு தொழில் முனைவோரை தான் இந்த கேள்வி கேட்குறேன். இப்போ ஒரு ப்ராடக்டை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். விளம்பரம் சார்ந்து பேசுகிறப்ப பொசிஷனிங்கை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் என்ன விதமான யுக்தி ஸ்ட்ராட்டஜியை கடைபிடிக்கிறீங்க? இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆச்சரியப்படுவீங்க. நாங்கள் வந்து மார்க்கெட்டிங்க்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணலை இனிஷியலாக. ஏன்னா எங்களுக்கு அந்த வயபிலிட்டியை கொண்டு வரணும், எங்களோட ப்ராடக்ட்ஸில் தான் நாங்கள் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணோம். ப்ராடக்ட் வயபிளாக இருக்கா, யூஸ் பண்ணுறவங்க ஹாப்பியாக இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு நாங்கள் முதல்ல வந்து ஒரு 50-100 கிலோமீட்டர், எங்கள் ஃபேக்ட்ரிலேருந்து 50-100 கிலோமீட்டர் வரைக்கும் தான் கஸ்டமர்ஸை நாங்கள் டார்கெட்டே பண்ணோம். நிறைய நாங்கள் பண்ணல. ஸோ அப்படி பண்ணி தான் நாங்கள் கொஞ்சம் தமிழ்நாடு அப்புறம் கேரளாவில் கொஞ்சம் போய் இது பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ கர்நாடகா போயிருக்கோம், அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வேர்ட் ஆஃப் மவுத், வைரல் மார்க்கெட்டிங். இப்போ எங்களோட கஸ்டமர்ஸ் நிறைய பேர் எங்கள் V60 யூஸ் பண்ணிவிட்டு அவங்க ரெஃபர் பண்ணி வந்தவங்க தான் நிறைய பேர் வாங்கினாங்க. எங்களோட ஓன் அவுட்லெட் அங்கே கோரமங்கலாவில் ரன் பண்ணிட்டு இருக்கப்போ எங்களுக்கு பர் மந்த் சேல் ஆஃப் தட் மாடல் வாஸ் அபவுட் 90 numbers. ஓகே, ஒரு மந்த் சேல். அது வந்து நாங்கள் அட்வர்டைஸ் பண்ணுவோம், நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல. வை பீப்புள் கேம் டு அஸ் பிகாஸ் பீப்புள் நோ திஸ் கம்பெனி இஸ் ட்ரஸ்டட், தே வில் கிவ் சர்வீஸ் ஆன் டைம் அண்ட் வாரண்டி ரீப்ளேஸ்மெண்ட் கரெக்டாக கொடுக்குறாங்கன்ற ஒரு தெரிஞ்சதுனாலே கஸ்டமர்ஸ் வில் பி கம்மிங். இப்போ விஜய்னு ஒரு வண்டி வாங்கினார்னா விஜயனுக்கு என்ன வேணும், வண்டி கரெக்டாக எனக்கு நான் ஓட்டிகிட்டு இருக்கேன், ப்ராப்ளம் இருந்தால் கூப்பிட்டாங்கன்னா ஹேண்டில் பண்ணணும் கால், நம்பர் 1. நம்பர் 2 ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் வீட்டுக்கு வந்து டக்குன்னு பார்த்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி நீங்கள் வெளியே கொண்டு போயிட்டு சர்வீஸ்க்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. 3வது ப்ரெடிக்டபிளாக பர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இந்த 3 ஏரியாவும் நாங்கள் வந்து கஸ்டமருக்கு கொடுக்கணும்னு பார்த்துட்ருக்கோம் எங்கள் டீலர்ஸ் மூலமாக. நம்ம ரொம்ப எளிமையாக இப்போ பார்க்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட புரியக்கூடிய விதத்தில் அப்படின்னா இப்போ நிறைய வெஹிக்கிள்ஸ் நம்மளே பார்க்க முடிகிறது. கண்டிப்பாக இதற்கு ஏன் மாறணுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, கண்டிப்பாக நீங்கள் என்ன ப்ரையாரிட்டைஸ் லிஸ்ட்டில் என்ன பண்ணுவீங்க? நான் ஏன் என்னோட வண்டியிலேருந்து இந்த வண்டிக்கு மாறணும்? இப்போ வந்து உங்களோட தேவைகள் வந்து எனக்கு எவ்ரிடே 50-60 கிலோமீட்டர் தான் என்னோட தேவை. நான் வந்து 100க்கு மேலே போகிறது கிடையாது. என்னோட தேவையே 50-60 கிலோமீட்டர் இருந்தால் நீங்கள் வந்து ஐடியலாக எலக்ட்ரிக்கு மூவ் பண்ணிக்கணும். நீங்கள் ஏன் மூவ் பண்ணால் இட்ஸ் பர்சனல் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மோர் தென் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ நம்ம சுற்றுச்சூழலில் நல்லா வச்சுக்கிறது நம்மளோட பொறுப்பு. நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு மரம் நடணும்னு சொல்கிறோம், ரைட்டா? இதெல்லாம் வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம வந்து சும்மா மதர் நேச்சர் வந்து we can't take it for granted. We'll have to ensure that we respect mother nature and we take responsibility for our action. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஓன் பொறுப்பை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஷார்ட் ரேஞ்ச் கம்யூட்டுக்கு எலக்ட்ரிக்கு மூவ் பண்ணுறது ஒன்று. செகண்ட் வந்து இந்த எலக்ட்ரிக் மூவ் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நான் வந்து ஒரு 8 ரூபா ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு வந்து 60 கிலோமீட்டருக்கு ஒரு வண்டி கிடைக்கிறப்ப உங்களுக்கு அது பெட்டர் தானே. ஸோ ப்ரெடிக்டபிள் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். 3வது வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக் வண்டி ஐடியல் ஃபார் சிட்டி கம்யூட். இப்போ சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோங்க டிரான்ஸ்போர்ட் இருக்குது, எல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30-35 கிலோமீட்டர் தான் ஸ்பீடில் போகிறோம் நம்ம, ரைட்? வெளியே தாண்டின பிறகு தான் வி ஆக்சுவலி கோ 60-80 கிலோமீட்டர்ஸ் போகிறோம். ஸோ அந்த நீடுக்கு நீங்கள் கோயிலுக்கு போகிறதோ, பேங்க்குக்கு போகிறதோ, டியூஷனுக்கு ட்ராப் பண்ணுறதோ, ரைட்டாக மளிகை வாங்குறதோ, குயிக்காக போய் ஒரு ஹேர் கட்டுக்கு போகிறதோ, அதுக்கெல்லாம் எலக்ட்ரிக் வண்டி இஸ் ஐடியல். ஸோ எலக்ட்ரிக் வண்டி இஸ் நார்மலி த செகண்ட் வெஹிக்கிள் ஆர் தேர்ட் வெஹிக்கிள் அட் ஹோம். ஒரு கார் வச்சுருப்பாங்க, இல்லாட்டா இன்னொரு கார் வச்சுருப்பாங்க, 3வது வண்டி எலக்ட்ரிக் வண்டியாக தான் இருக்குது. ஓகே, அந்த ட்ரெண்டை தான் கொண்டு வந்து இட்ஸ் தேர்ட் வெஹிக்கிள், செகண்ட் ஆர் தேர்ட் வெஹிக்கிள் ஆல்டர்னேட்டிவ் அட் ஹோம். ஏன்னா ஷார்ட் ரேஞ்ச் கம்யூட்டுக்கு நம்ம மூவ் பண்ண அப்படின்னா ஸ்லோலி நம்ம சின்ன பசங்க when they see electric they will stay with electric. ஒரு சமுதாய பொறுப்போடு நம்ம பண்ணுறது நல்லது தான். அடுத்து எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்குமே வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற காஸ்ட் அப்படின்றது வந்து ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும். இப்போ இயல்பாக தமிழ் மனங்கள் என்ன மாதிரி யோசிக்கும் அப்படின்னா, அவங்க இயல்பாக ஒரு சைக்கிள் வாங்குறவங்க வந்து அதிகபட்சம் 2500 ரூபா 3000 ரூபாய் அப்படின்னு. ஆனால் அதே ஒரு சைக்கிள் 20000 ரூபாய் அப்படின்றப்ப இயல்பா ஒரு திகைப்பு வருது இல்லை? அது கட்டாயம் இருக்குமே. அதுக்கு நீங்க சொல்லக்கூடிய பதில் என்ன? நாங்க வந்து இப்போ என்ன பண்றோம்னா, அதுக்கு வந்து எங்க ஸ்கூட்டர் வந்து பாத்தீங்கன்னா சைக்கிளை விட்டுறலாம். சைக்கிள் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து வால்யூம் எக்கனாமிக்ஸ், வால்யூம் வந்ததுன்னா நாங்கள் வந்து சைக்கிளை 15000க்கு கொண்டு வர முடியும். ஓகே, ஏன்னா சைக்கிள் வந்து 4 காம்பனன்ட் இருக்குது, மோட்டர், பேட்டரி, கண்ட்ரோலர், சார்ஜர் எல்லாமே பார்த்து காஸ்ட் ஆஃப் தீஸ் கீ பார்ட்ஸ் இஸ் 12,000 rupees. ஏன் அது 12,000 rupees இருக்குது? ஏன்னா
மோட்டரில் மேக்னெட் இருக்குது, பேட்டரியில் லெட் இருக்குது. இந்த 2 மினரல்ஸ் ரேர் எர்த் மெட்டீரியல் இந்தியாவில் நம்ம மைனே பண்ணுறது கிடையாது. இதை வந்து நம்ம வாங்கி பண்ணுறப்ப, வெளிநாட்டிலேருந்து வாங்கி நம்ம இங்கே பண்ணுறப்ப நம்மளுக்கு அந்த ஃப்ரைட் காஸ்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு, கரன்சி எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே வந்து காஸ்ட்டை கூட்டுது. இந்தியாவிலே நம்ம மைன் பண்ணோன்னா அது வந்து இன்னும் சீப் ஆகிடும். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இந்த மேக்னெட்டில் அந்த மோட்டர் நாங்கள் பண்ணணும்னு பார்த்துட்ருக்கோம். அது ஒரு புது டெக்னாலஜி SR மோட்டர்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு 6 மாதமாக நடந்துகிட்ருக்கு. அப்போ என்ன ஆகுன்னா ஒரு 18-20% காஸ்ட் நம்ம குறைக்க முடியும். ஏன்னா மேக்னெட் இல்லாதையே ஸ்விட்ச் ரிலக்டன்ஸ் மோட்டர்னு சொல்லிட்டு அது வந்து இட் வில் இன்டியூஸ் எலக்ட்ரோமேக்னட்டிசம் வித்தவுட் மேக்னெட். ஸோ அது வந்து நாங்கள் அந்த டெக்னாலஜி நாங்கள் மூவ் பண்ணுறப்ப எங்களுக்கு வந்து காஸ்ட் குறைக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் பிகாஸ் ஆஃப் யூனிட் எக்கனாமிக்ஸ். அந்த யூனிட் எக்கனாமிக்ஸ் ஒர்க் ஆச்சுன்னா ஐ திங்க் இட் வில் ஒர்க் அவுட் வெரி வெல். இப்போ அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்கள் ஸ்கூட்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 30-35 தான் ஸ்கூட்டர் வந்து நான் ஒத்துக்கிறேன், நார்மல் ப்ரைஸ்னு ஒத்துட்டுறாங்க. இப்போ அந்த மாடல் வந்து நாங்கள் மாதம் வந்து இப்போ ஒரு 300 வண்டி பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அது வந்து நல்ல ஒரு அக்செப்ட் ஆனிச்சு. எங்களோட V48 ஒரு மாடலில் நல்ல ஒரு அக்செப்டன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதை நாங்கள் ரொம்ப கான்ஷியஸாக யோசனை பண்ணி ஒரு வால்யூம் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணி காஸ்ட்டை நாங்கள் குறைச்சிட்டோம். 40,000 வந்த காஸ்ட்டை குறைச்சி ஒரு 32,000க்கு இப்போ நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இதில் கூடுதலாக இன்னொரு பெனிஃபிட் அப்படின்றது வந்து காஸ்ட்ன்றதை தாண்டி கல்லூரியில் படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு விபத்து நடப்பதற்கான சாத்தியம் ரொம்ப குறைவானது ஒன்று. அது வந்து கேரண்டியாக கொடுக்க முடியும் அப்படின்றது மேடம். அடுத்து ஒரு தொழில் முனைவோராக ரொம்ப கடினமான துறையில் தான் நீங்கள் காலடி எடுத்து வச்சிங்க, இதற்குள் பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனால் அடுத்தடுத்த இலக்குகள்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அடுத்த ஒரு 5 ஆண்டுகளில் ஆம்பியர் நிறுவனம் இதை நோக்கி பயணிக்கணும், இந்த டார்கெட் இருக்கணும். உங்களுடைய இலக்குகள் அடுத்த 5 ஆண்டுகளில் நாங்கள் வந்து வி வில் பி நம்பர் 1 இன் டெக்னாலஜி, நம்பர் 1 இன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அதுதான் எங்களோட இலக்கு. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஆம்பியர் வில் பி லீடர் அண்ட் வி வில் பி ஆல்மோஸ்ட் அ வெரி கிரெடிபிள் பிளேயர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வால்யூம்ஸ். எங்களுக்கு வந்து இப்போ ஒரு நம்பர் 2 ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உருவாயிருக்கு. ஓகே, ஸோ நாங்கள் வந்து ஒரு நம்பர் 2 பிளேயராக சவுத் லீடர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து வீல் ட்ரை டு டார்கெட் டு பிகம் நம்பர் 1. இந்த நம்பர் 2 பிளேயராக நாங்கள் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். வால்யூம் ப்ரொடக்ஷன் ஸ்கேல் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து அதுதான் எங்களோட இலக்கு வந்து வீல் பிகம் அ பேன் இண்டியா லீடர் இன் அபவுட் 5 years. வீல் ஆல்சோ பி த லீடர் இன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன் திஸ் ஃபீல்ட். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி பேசுகிறப்போ நிறைய இன்ஜினியரிங் படிச்சுட்டு சர்வீஸ் செக்டாரில் தான் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து R&Dக்குள்ளே தான் நம்ம இளைஞர்களை உள்ளுக்கு வந்து கொண்டு வரீங்க. எப்படி அவங்க அதற்கு தயாராக இருக்கிறாங்களா? அந்த கல்வி நிறுவனங்கள் அவங்களுக்கு போதுமான அளவுக்கு தயார்படுத்தி அனுப்புகிறாங்களா? இது எனக்கு என்னென்னா, இன்ஜினியர்ஸ்லாம் நிறைய இன்ஜினியரிங் படிச்சுட்டு போய் சாஃப்ட்வேர் எடுத்ததில் கொஞ்சம் உடன்பாடே இல்லாத இருக்குது. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நானே ஒரு சாஃப்ட்வேர் படிச்சுட்டு நான் இன்ஜினியரிங்க்கு வந்திருக்கேன், கோர் இன்ஜினியரிங்க்கு வந்திருக்கேன். என்னோட தனிப்பட்ட கருத்து என்னென்னா, இப்போ ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு போய் ஒரு சாஃப்ட்வேர் எழுதணும்னா அதுக்கு இங்கிலீஷ் அண்ட் லாஜிக் மட்டும் தெரிஞ்சால் போதும். அதுக்கு வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்கில் தேவையில்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எங்களோட கோயம்புத்தூரே பார்த்திங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்ஜினியர்ஸ் கிடைக்காத கஷ்டப்பட்டுருக்கோம். பிகாஸ் நிறைய பேர் வந்து தே ஆர் ஆக்சுவலி கோயிங் டு ரைட் சாஃப்ட்வேர். அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, எங்கள் கம்பெனிக்கு வேலைக்கு வரவங்க அன்லஸ் தே ஆர் ப்ராடக்ட் ஓரியன்ட், அன்லஸ் தே ஹேவ் பேஷன் ஃபார் டூயிங் சம்திங் ஆன் தேர் ஓன் ஃபார் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், நாங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்கறது கிடையாது. ஸோ அந்த பேஷன் உள்ளிருந்து வரணும். செல்ஃப் மோட்டிவேஷன் தான் ஆல்வேஸ் இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் இன்சைட். அது நம்ம வந்து தன்முனைப்பு வந்து உள்ளேருந்து வர வேண்டிய ஒன்று. வெளியிலேருந்து எவ்வளோ தான் திணிச்சாலும் உள்ளே போய் ஒட்டாது. அது எங்கெல்லாம் தன்முனைப்பு இருக்கோ அந்த மாதிரி இன்ஜினியர்ஸ் தான் நாங்கள் எடுக்கிறது. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஃபைனல் இயர் ப்ராஜெக்டே நிறைய பேர் இங்கே பண்ண வராங்க. பேச்சுலர் டிகிரிக்கு மாஸ்டர் டிகிரிக்கு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ண வரப்போ நாங்கள் ஒரு சின்ன மாடியூல் அவங்களுக்கு அசைன்மெண்ட்டாக கொடுத்துருவோம். அதில் எவ்வளோ டெலிஜென்ட்டாக அவங்க எங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி எங்களோட கற்றுக்கிட்டு எங்களோட வேலை பண்ணுறவங்கள பார்த்துட்டு அதில் நல்லா பண்ணுறவங்க 2-3 பேருக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்குறோம். அப்படி தான் வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து எங்களுக்கு நல்ல ரிசல்ட்டையும் கொடுத்துட்ருக்கு இது வரைக்கும் பார்க்குறப்ப. ஏன்னா இந்த மாதிரி பீப்புள் ரொம்ப யங்காக இருக்கிறாங்க, 23, 25, 28 வயசுக்குள்ளே இருக்கிறாங்க. நிறைய எனர்ஜி இருக்குது அவங்கக்கிட்ட. ஸோ ஐ நீட் பாசிட்டிவ் எனர்ஜிஸ். ஓகே, அந்த எனர்ஜி வந்து நம்மளுக்கு சேர்றப்ப அது ஒரு பெரிய லார்ஜ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொண்டு போய் விடுது. அது இன்னொன்று மேனுஃபேக்சரிங் செக்டரில் வந்து உங்களுடைய நிறுவனத்தை பற்றி சொல்கிறப்ப உமன் சென்ட்ரிக் ஆர்கனைசேஷன் தான் சொல்கிறாங்க. நிறைய பெண்களுக்கு வாய்ப்பு தந்தது எப்படி? அது மேனுஃபேக்சரிங் செக்டர். எங்களுக்கு வந்து நாங்கள் 2008 இங்கே வந்திருக்கப்ப டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ரிசர்ஷன் இருந்தது. அப்படி பார்க்குறப்ப நாங்கள் ஆள் ஹையர் பண்ணுறப்ப நம்ம ஏன் லேடிஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடாதுன்னு நான் பார்த்தேன். அப்போ ரொம்ப தீவிரமாக திங்க் பண்ணிவிட்டு நிறைய பேர்கிட்ட பேசிட்டு போய், இல்லை மேடம் இதெல்லாம் எங்கள் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க, இது வந்து எல்லாம் சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணோம், நாங்கள் வந்து ஒரு 10-15 லேடிஸை வந்து சூலூர் வில்லேஜ்லேயே போய் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் பேசி கலந்தாய் பண்ணி அவங்கள வந்து ஃபேக்ட்ரிக்கு இன்வைட் பண்ணி, இதுதான் ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கு, உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது, நானும் ஒரு லேடி தான் இங்கே இருக்கிறேன், உங்களுக்கு எந்த இஷ்யூன்னு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்தோம்.
ட்ரைனிங் கொடுத்து அப்படி தான் வந்து நிறைய விமன் வந்து எங்களை வந்து சேர ஆரம்பித்தாங்க. நிறைவாக இந்த கேள்வி தான் கேட்கணும் மேடம். ஒரு தொழில் முனைவோரை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 80 வருஷம் 90 வருஷம் அதில் பயணித்து அவங்க வந்து சில டிப்ஸ் எல்லாம் வந்து கொடுப்பாங்க. ஆனால் ஒரு சவாலான துறையில் நீங்கள் காலடி எடுத்து வைத்து இன்னும் அடுத்தடுத்த சவால்களை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிற ஒரு தொழில் முனைவோராக வருங்கால இளைஞர்களுக்கு ஒரு தொழில் முனைவோராக அவங்க வரணும்னு ஆசைப்பட்டா நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஃபஸ்ட்டு வந்து வெளிப்படையாக சொல்லணுன்னா, நிறைய பேர் இந்த சோஷியல் ஆண்டர்ப்ரனராக ஆகணும், நான் போய் நாட்டுக்கு சேவை பண்ணணும்லாம் பார்க்குறாங்க. முதல்ல நாட்டை பற்றி நீங்கள் அப்புறம் திங்க் பண்ணுங்கள், முதல்ல உங்களை நீங்கள் பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபேமிலிக்கு அசட்டாக இருக்கணும், ரைட்? அதுதான் என்னோடய ஃபஸ்ட் அட்வைஸ். ஏன்னா நிறைய கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பெற்றவங்களாம் படிக்காதவங்க போய் கடனை நிலன் போலன பூமியை வந்து அடமானம் வச்சு பசங்களை படிக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் முதல்ல அவங்க கிட்ட வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும். ஓகே, அதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்களுக்கு பண்ணுற ஒரு கைமாறு. ஏன்னா நம்ம ஒரு அசட்டாக இருக்கணும். அந்த அசட்டாக இருக்கணும்னா நம்ம வந்து முதல்ல நம்ம காலை நிற்கணும். அதுக்கு நான் சொல்கிற வழிமுறைகள் 3 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். ஓகே, உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கணுன்னா அதுக்கு வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு 20 நிமிஷம் உங்கள் டைம் கொடுத்தே ஆகணும். யோகத்தையும் மெடிடேஷனையும் இன்டெகிரேட் பண்ணியே ஆகணும். அது ஃபஸ்ட்டு அட்வைஸ். அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூல் பி மென்டலி காம், நம்பர் 1. அதேமாதிரி ஒரு ஸ்போர்ட் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு டெய்லி ஒரு ஸ்போர்ட் இன்டெகிரேட் பண்ணிடணும். ஸோ இன்டர்னல் வெல்பீயிங் கேன் கம் ஒன்லி இஃப் யூ ஆர் கான்ஷியஸ்லி அவேர். நம்மளோட இன்டர்னல் வெல்பீயிங் நல்லா இருக்கணும்னா அதுக்கு நம்மளோட பாடிக்கு நம்ம எஃபர்ட் போடணும். ஓகே, பாடி மைண்ட் எனர்ஜி அலைண்டாக இருக்கணும். ஒன்று ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து நீங்கள் ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்க, இந்த கோர்ஸ் முடித்த பிறகு நேராக நீங்கள் ஆண்டர்ப்ரனர் ஆக முடியாதுங்கிறது தான் என்னோட கருத்து. அன்லஸ் அதர்வைஸ் உங்கள் அப்பா ரிச்சாக இருக்கணும், இல்லாட்டினா உங்களுக்கு பரம்பரை சொத்து இருக்கணும், ரைட்? அந்த மாதிரி இல்லாதப்ப நீங்கள் போய் எங்கேயாச்சும் ஒரு 2 வருடம் 3 வருடம் நான் எந்த தொழிலை நான் தொழில் தொடங்க விரும்புகிறேனோ அந்த தொழிலை ஒரு 2 வருஷம் வேலை பண்ணி உண்டான எல்லாம் நெட்வொர்க்கு கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் காணப்படி உங்கள் பிஸ்னஸ் பிளான் எழுத ஆரம்பிக்கணும். உங்கள் பிஸ்னஸ் பிளான் இன்றைக்கி என்ன ஒரு ஐடியாவாக இருக்கலாம், உங்களுக்கு போய் சொசைட்டியில் ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு தேவையாக இருக்கலாம், ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு தேவையாக இருக்கலாம். அந்த மாதிரி போய் என்ன தேவை இருக்கோ அதை போய் உணர்ந்து அதை பற்றி நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும். ஏன்னா நிறைய பேர் இங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் பிளானாகவே எழுதுறது கிடையாது. நான் ஆல்வேஸ் தே சே தட் இஃப் யூ ரைட் 1 time இட் இஸ் ஆல்வேஸ் டெல்லிங் 10 times சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிளானாக எழுதிட்டிங்கன்னா அந்த பிளானை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதில் ஒரு சாம்பிளோ ஒரு ப்ரோட்டோடைப்போ பண்ணணும். இந்த ப்ரோட்டோடைப் பண்ணுறப்போ இது உள்ள சிம்பிளாக அது அந்த ப்ரோட்டோடைப் பண்ணுறப்ப நீங்கள் வந்து யூ டோன்ட் ஹேவ் டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மணி. ஃப்ரூகலாக லீனாக பண்ண முடியும். அதை வந்து அப்போ பண்ணுறப்ப தான் உங்களோட க்ரியேட்டிவிட்டியே உங்களுக்கு வரும். அந்த மாதிரி பண்ணி அந்த ஒரு சாம்பிளை பண்ணிவிட்டு அந்த சாம்பிளை வந்து நீங்கள் அடுத்த லெவலில் கொண்டு போய்ட்டு உங்கள் 2 3 10 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பண்ணிவிட்டு உங்கள் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு உடனே ஃபீட்பேக் கிடச்சிரும். ஏன்னா நீங்கள் அந்த ஃபீல்டில் வேல் பண்ணிருக்கீங்க, பையன் ஏதோ பண்ணியிருக்கான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா பண்ணுறப்பே ஒரு 10 கஸ்டமர் கிட்ட ரெஃபரன்ஸ் ஆர்டர் வாங்கிட்டீங்கன்னா யூ வில் கெட் ஃபண்ட்ஸ், யூ வில் கெட் அ பிளான் அண்ட் யூ வில் சஸ்டெயின், யூ ஆர் பவுண்ட் டு ஹேவ் அ ப்ராடக்ட் தட்ஸ் கோயிங் டு பி வயபிள் அண்ட் சஸ்டைனபிள் அண்ட் ஸ்கேலபிள், ரைட்? ஸோ இது வந்து இந்த முயற்சிகள் இந்த ஸ்டெப்பில் நம்ம பண்ணணும்னு தான் நான் எல்லாரும் இன்ஜினியர்ஸ் கிட்ட கேட்டுக்கிறது. என்னென்னா இது வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் வந்து எங்கிட்டலாம் பேசலாம், தன்முனைப்பு வரும், கொஞ்ச நாள் இருக்கும், போயிடும். அதுக்கு நம்மளை வி ஹேவ் டு பி இண்டிபெண்டன்ட் அவர் செல்ஃப், டு பி செல்ஃப் மோட்டிவேட்டட், டு பி ஏபிள் டு டேர் டு ட்ரீம் பிக். நம்ம பிக்காக ட்ரீம் பண்ணால் கூட வி ஹேவ் டு எக்ஸிக்யூட் இன் ஸ்மால். ஓகே, ஐ ஆல்வேஸ் டெல் தட் ட்ரீம் பிக் பட் எக்ஸிக்யூட் ஸ்மால் டு பி ஏபிள் டு பில்ட் சம்திங். இப்போ நாங்கள் ஒரேடியாக 10-15 வாங்கின முதலே பண்ணலையே, முதல்ல ஒரு ஸ்கூட்டரை பண்ணி அந்த ஸ்கூட்டரை ஃபிக்ஸ் பண்ணி சைக்கிளுக்கு மூவ் பண்ணி சைக்கிளை ஃபிக்ஸ் பண்ணி இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் இதுக்கு வந்திருக்கும். அது படிப்படியாக வரணும். அந்த படிப்படியாக வரப்போ ஒரு நல்ல மென்டர்ஸை க்ரியேட் பண்ணிக்கணும். கடுமையாக அதாவது ரொம்ப ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கணும் வாழ்க்கையில். என்னையை பொறுத்த வரைக்கும் டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. 9 மணினா 9 மணி தான், 9:10 வந்து 9 கிடையாது. ஸோ அந்த 9 மணிக்கு கரெக்டாக அந்த டைம் டிசிப்ளினோடு நம்ம இருந்தோன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் நம்ம பாதைக்கு வரும். அது வந்து நிறையா பெற்றோரும் கொஞ்சம் உற்சாகம் படுத்தி பசங்களை ஒரு 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 நல்ல கம்யூனிகேட் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா ஐ திங்க் இட் வில் பி வெரி குட் இன் ஐ ஃபீல். ஓகே, ஸோ ஐ திங்க் ஐ விஷ் த யங் ஜெனரேஷன் லாட் ஆஃப் ஃபோக்கஸ் அண்ட் complete determination to be able to be self-sufficient to make the business plan by themselves. ரொம்ப நிறைவாக நேர்காணலை நடத்தி கொடுத்தீங்க மேடம். அதுவும் இல்லாமல் உங்களுடைய எதிர்கால கனவுகள் எல்லாம் நிறைவேறுவதற்கு பேசும் தலைமை சார்பாக எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். என்ன நேயர்களை, பேசும் தலைமை பல வித்தியாசமான துறைகளை தேடி அந்த துறைகளினுடைய அனுபவங்களை உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறது. தன்னம்பிக்கை என்கிற ஒற்றை சொல் தான், ஆனால் வெவ்வேறு மனிதர்களிடமிருந்து வருகிற போது வெவ்வேறு விதமான அனுபவ தரிசனங்கள் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கிறது. துறை சார்ந்த அனுபவங்களையும் உங்களுக்கு வழங்கிட்டே இருக்கிறோம். இப்படி துறை தேடி பேசும் தலைமை பயணித்து கொண்டே இருக்கும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.